சேட் ஜிபிடி, ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான டூல்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்காலத்துல ஃபேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ முடியிறப்ப நீங்க இதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்பவே ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் ஆனந்த். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, மாணவர்களோட சிந்திக்கும் திறனை குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே சிந்திக்கிற திறனே இருக்காது, அவங்களோட அந்த திங்கிங் கேபபிலிட்டியே குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா நம்ம உடனே சேட் ஜிபிடி மாதிரியான ஏஐ டூல்ல போடுறோம், அது ஆன்சர் கொடுக்குது, ஓகே கிடைச்சிருச்சு. அப்ப நம்மளோட பிரெயின் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. அதனால இது நாளுக்கு நாள் வந்து மக்களோட சிந்திக்கும் திறனை, திங்கிங் கேபபிலிட்டியவே குறைச்சிரும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, கிரியேட்டிவ் தாட்ஸே குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இப்போ முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னா அந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி இந்த மாதிரியான போட்டிகள்ல ஜாயின் பண்றாங்க, கலந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, லைப்ரரியில போய் புக் எடுப்பாங்க. புக் எடுத்து அந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஏத்த மாதிரி கண்டென்ட்டை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை வச்சுதான் பேச ஆரம்பிச்சுவாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும், கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கணும் ரெடி பண்ணிக்குவாங்க. ஆனா இப்பெல்லாம் அவ்வளோலாம் கஷ்டப்படவே வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி இவரை பத்தி எனக்கு ஒரு ஒரு சின்னதா ஒரு ஒரு சம்மரி மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுனா அதுவே ஸ்கிரிப்ட் அப்புறம் கொடுத்துரும். இன்ட்ரோடக்ஷன் இப்படி ஒரு ஹூக்கு கொடுக்கணும், அப்புறம் பாடி ஆஃப் லெட்டர் எப்படி கொடுக்கணும், கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கணும், இப்படி நீ உன்னோட இதை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு அதுவே கொடுத்துருது. அப்படிங்கிறப்ப நமக்கான அந்த ஒரு கிரியேட்டிவ் தாட்ஸே இல்லாம போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து கவிதை இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கலாம். இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு கவிதை எழுத சொல்றாங்க, நட்பு, காதல், அன்பு, அம்மா, அப்பா, பள்ளிக்கூடம், கடல், மலைன்னு சொல்லி இதெல்லாம் ஸ்கூல் டைம்ல அதிகமா இந்த கவிதையில சொல்ற ஒரு டாபிக். இதெல்லாம் வந்து நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், நம்மளா யோசிச்சு ஏதாவது எதுகை முனை வர மாதிரி ஏதாவது ஒன்று பிடிப்போம், லாஸ்ட் அந்த ரைமிங்கா வர மாதிரி ஏதாவது ஒன்று முடிப்போம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தேவையே இல்லை. ஜஸ்ட் சேட் ஜிபிடி அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அதுவே கொடுத்துருது. அப்படிங்கிறப்ப நம்மளோட கிரியேட்டிவிட்டியே குறைஞ்சு போயிருது. நாளுக்கு நாள் கிரியேட்டிவிட்டிங்கிற ஒண்ணு இல்லாமே போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா, மாணவர்களோட கல்வி முறையே மாறிடும் அப்படிங்கிறாங்க. அது என்னடா கல்வி முறை அப்படின்னா, இப்போ வந்து முதலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு டவுட் அப்படின்னா நம்ம ஏதாவது புக்கை பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணி அதை புரிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஸ்டாஃப்ட கேட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஏஐ டூலை யூஸ் பண்றோம், அது கொடுக்குற அந்த ஆன்சரை சரியா தப்பான யோசிக்கிறதே கிடையாது. அப்படியே அதை அப்படியே இது பண்றது, ஒமிட் பண்ற மாதிரி தான். இங்க காப்பி பண்றோம், அங்க பேஸ்ட் பண்றோம், இந்த வேலையை தான் நம்ம பாக்குறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கு அந்த ஆன்சர் கரெக்டா தப்பான்னு கூட நம்ம வந்து அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த ஒரு இதுல போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப எஜுகேஷன் சிஸ்டமே இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, ஃபேக்கான போட்டோஸ், ஃபேக்கான வீடியோஸ் சொல்லி நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஃபேக் நியூஸ் அப்படின்னா இப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜை வந்து ஃபேக்கா கிரியேட் பண்றது, ஒரு வீடியோவை ஃபேக்கா கிரியேட் பண்றது, அவங்க வந்து உண்மையான ஆளா இல்லைன்னே தெரியாது, ஃபேக்கா அப்படி கிரியேட் பண்ணி அவங்க ஒன்று சொல்ற மாதிரி ரெடி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாளுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப எது உண்மை எது பொய்ன்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஃபேக்கா நியூஸ் அதிகமா வர வர நம்ம வந்து எல்லாத்தையும் நம்புற மாதிரியோ இல்லை எதையுமே நம்பாத மாதிரியோ அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம போக சான்ஸ் இருக்கு. அது இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்கா கிரியேட் பண்ற இந்த வீடியோஸ் இந்த போட்டோஸை வச்சு ஒரு எலெக்ஷனை கூட சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி அதுல வந்து அந்த வீடியோ விஷுவலா அவங்க பேசுற விஷயங்களை ஆர்டிபிஷியல் நம்ம கொடுத்து ஒரு வீடியோ ரெடி பண்றோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து மக்கள் மத்தியில ஒரு ஒரு பெரிய இதை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில வந்து இது ஒரு மேனிபுலேட் பண்ணும், மக்களை வந்து மேனிபுலேட் பண்ற மாதிரி ஆகும். அப்படிங்கிறப்ப ஆட்சி மாற்றமே நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. சேட் ஜிபிடி இருக்குல்ல, அதுல ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி எதை யூஸ் பண்ண என்ன டூல் யூஸ் பண்றீங்களோ சரி, அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபுட்டு எனக்கு சாப்பிட போறேன், இது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உடனே அது ஹெல்த்தின்னு இருந்துச்சு வச்சுக்கோங்க, நம்ம வேற ஏதாவது செக் பண்ணி பார்ப்போம் நினைக்கிறீங்களா? இல்ல, ஓகே அப்படின்னு இது பண்ணிடுவோம். இந்த இந்த ஒரு விஷயம் வந்து இதுல ரொம்ப ஒரு இதை நம்ம அதிகமா உடம்புல எடுத்துக்கிட்டோம்னா அது அது கொடுக்குற டேட்டா நம்ம நம்புறோம்ல கண்மூடித்தனமா, அது கரெக்டா சொல்லும் அப்படின்னு நம்புறோம் பாத்தீங்களா, அந்த இது வந்து நம்மளை மேனிபுலேட் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரே மாதிரி ஆன்சரை 3
ஒரு நார்மலா ஏஐ டூல் எல்லாமே சொல்லுதுன்னா நம்ம அது உண்மைன்னு தான் நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா, வேலைகள் நிறைய போயிரும் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல வந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸோட கவுண்ட குறைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதை ரொம்ப பேசிக்கா ஒரு பேசிக் கோடிங் போடுற ஆளு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் முழுசா முடிஞ்சிரும், ஏஐ பாத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செவன்த் ஒன் என்ன அப்படின்னா, நமக்குன்னு பிரைவசி இல்லாம போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டை வந்து பிரைவேட்ல போட்டிருப்பாங்க. ப்ரொஃபைல் போட்டால கூட அவங்க ஃபேஸ் ரிவீல் ஆகாம கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ரெகுலரா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற ஒரு ஆளா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து தன்னோட போட்டோ எங்கேயும் லீக் ஆயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்சியஸா இந்த மாதிரி பிரைவேட்ல வச்சிருக்காங்க. ஓகே. ஆனா இந்த ஏஐல வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, போட்டோ வந்து எடிட் பண்ணி ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி நம்ம இமேஜை கன்வெர்ட் பண்ணி ட்ரெண்ட் ஆச்சுல. அதுல எல்லாருமே சேட் ஜிபிடில வந்து நம்ம போட்டோ அப்லோட் பண்ணி ப்ராம்ப்ட கொடுத்து நம்ம போட்டோ வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம போட்டோ ஏஐ கிட்ட போயிருது. நம்ம கேட்கிற சில கேள்விகள் இருக்குல்ல, நம்ம ஏதாவது டவுட் கேட்போம். அந்த டவுட்ல நம்மள அறியாமையே நம்மளோட டேட்டாஸை நம்ம அதுக்கு கொடுத்துடுறோம். நம்ம வந்து இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு டைப் பண்ணா ரொம்ப இதா இருக்கு சொல்லி வாய்ஸ்ல கூட கொடுக்குறோம். வாய்ஸ் நோட்டா. அப்புறம் வாய்ஸ் போயிருது. அப்படிங்கிறப்ப ஒரு கட்டத்துல நீங்க எப்பயாவது ஒரு நாள் வந்து நீங்க என்ன ஏஐ டூல் அதிகமா யூஸ் பண்றீங்க? ஜெமினியா, சாட் ஜிபிடியா, இல்ல பெர்ப்ளெக்சிட்டியா அப்படின்னு சொல்லி இது பண்ணி என்ன பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும் நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னா, உங்களை பத்தி அதுக்கு என்னெல்லாம் தெரியும் எல்லாத்தையும் சொல்லிடும். உங்க நேம் என்ன, உங்க ஊர் என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க போன் நம்பர் என்ன, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன, இல்ல உங்க ஒய்ஃப் நேம் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, நீங்க இப்ப யாரையும் லவ் பண்றீங்களா, லவ் பண்ணலையா, உங்கள்ட்ட என்ன கார் இருக்கு, உங்கள்ட்ட உங்களுக்கு பர்சனல் லோன் இருக்கா, லோன் இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடும். ஏன்னா நம்ம கேட்கிற கேள்வி அப்படிதானே இருக்கு. இப்ப லோன் வாங்குறோம், இவ்வளவு அமௌண்ட்ல லோன் வாங்குறோம்னா அது எத்தனை வருஷம் இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்லாம் சில கேள்வி கேட்கிறோம்ல. அப்ப அது திரும்ப உனக்கு லோன் வேணுமா, வாங்கிருக்கியா, ஆமா லோன் இருக்கு. நம்ம அந்த தெரியாம கொடுக்கறது கூட சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. அப்புறம் எயித் என்ன அப்படின்னா, பயாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப நிறைய ஏஐ டூல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு சில டேட்டாஸ் கொடுக்கறது அவங்க டேட்டா சென்டர்ல இருந்து அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதுல சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கு. அப்படிங்கிறப்ப அது கொடுக்குற ரிசல்ட்லயுமே சின்ன வேரியேஷன் இருக்கும். அப்ப ரிசல்ட் எல்லா ஏஐ டூலும் ஒரே மாதிரி ரிசல்ட்டை கொடுக்காது, சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 9th என்ன அப்படின்னா, அதாவது சைபர் கிரைம்ஸ், ஆன்லைன் மோசடி மாதிரியான சில சைபர் கிரைம் பிரச்சனை அதிகமாயிரும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம போட்டோஸை வச்சு நம்மளை ஏமாத்துறது, ஃபேக் போட்டோஸ், ஃபேக் வாய்ஸ் கால், ஃபேக் மெயில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஃபேக்கா கிரியேட் பண்ண முடியும். ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஈஸியா ஃபேக்கா கிரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அது மூலியமா நிறைய பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு. நம்மளோட பாஸ்வேர்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம போனை யாராவது எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்வேர்ட்லாம் ஏதோ போன் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த போனை சேட் ஜிபிடில போய் ஜஸ்ட் உங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன, என்னோட ஏடிஎம் நம்பர் மறந்து போச்சு சொல்லு எனக்கு அப்படின்னோம்னா அது சொல்லிட போகுது பாஸ்வேர்டு, ஏடிஎம் கார்டு நம்பரை. இல்ல கூகுள் பே இது நான் பாஸ்வேர்டு என்ன, போன்பே பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டோம்னா சப்போஸ் அதுக்கு நீங்க கொடுத்துருந்தே சொல்லிடும். அது நீங்களா என்னெல்லாம் பார்க்காது, அது சொல்லிடும். சொன்ன உடனே அவன் இது பண்ணிட்டு போயிடுவான். அப்படிங்கிற மாதிரியான நிறைய சைபர் கிரைம் இஷ்யூ அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்பவே நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் அதிகமாயிரும், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நிறைய ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் 10th என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஏஐ கிரியேட் பண்றது யாரு, ரொம்ப பெரிய பெரிய சில கம்பெனிகள் தான். சில கம்பெனிகள் தான் இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸை இது பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கொடுக்குற டேட்டா தான் உண்மைங்கிற மாதிரி ஆயிரும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க ஆட்டி வைக்கிற அந்த பொம்மலாட்டம் மாதிரி தான் எல்லாம் ஆயிரும். நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அது பதில் சொல்லுது, நம்ம இதான் ஆன்சர் சொல்லி போயிடுறோம் வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்சர் கொடுக்கறது மேல இருந்து அந்த டேட்டா சென்டர்ல இது பண்றவங்க தான். அப்படிங்கிறப்ப அவங்க கையில தான் இது போயிடும். இது முழுக்க முழுக்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இந்த அதிகாரம்ங்கிறது அந்த கம்பெனி கிட்ட போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 11th ஒன் என்ன அப்படின்னா, மனித தொடர்பு இல்லாம போயிரும் அப்படிங்கிறாங்க. அது என்ன மனித தொடர்பு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இல்ல நம்ம ஸ்டாஃப் கிட்ட, நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கேட்போம், நம்ம மேம் கிட்ட கேட்போம். இந்த மாதிரியான இருக்கும். நம்ம பக்கம் கூட கேட்போம். அந்த மாதிரியான ஒரு உரையாடல் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்குமான அந்த ஒரு சக பாண்டிங் இருக்கும். இப்ப அது எதுவுமே இல்லை. நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இது ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் காட்டிக்க வேண்டாம், அவங்க வந்து சிம்பிளான விஷயம் கூட தெரியலையா அப்படி யோசிச்சுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸா கூட இருக்கலாம். ஆனா அதை நம்ம காட்டிக்காம நம்மளா பிரைவேட்டா அந்த போன்ல சேட் ஜிபிடி மாதிரியான ஏஐ டூலை யூஸ் பண்ணி கேட்கிறோம். அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு 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 நமக்கு நம்மளை வந்து மனுஷங்கிட்ட தள்ளி கொண்டு போயிருது. நானே என் போனு அவ்வளவுதான் நாங்க அப்படிங்கிற மாதிரியான
ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 12th என்ன அப்படின்னா, எது ரியல் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிரும். அவ்வளவு டஃப் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இப்பவே ஒரு இமேஜ் ஆன்லைன்ல கிரியேட் பண்ணி ஆஹ் அந்த இமேஜ் ரியலா ஃபேக்கா கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு டஃப்பா இருக்கு. ஏன்னா உண்மை மாதிரியே எடிட் பண்ணிடுது. அப்படி இருக்கு. அப்படிங்கிறப்ப இனி வர காலத்துல எல்லாமே ஃபேக்கா இருந்தா கூட நம்ம எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்மளால பிரிக்க முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். இதுதான் உண்மை, அது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய டஃப் டாஸ்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 13 என்ன அப்படின்னா, அதிகமான எலக்ட்ரிசிட்டி தேவை. ஏன் அப்படின்னா இந்த ஏஐ அதிகமா யூஸ் பண்றவங்கிறப்ப இனி வர காலத்துல இன்னும் அதிகமா ஆக போகுது அப்படிங்கிறப்ப இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு டேட்டா சென்டர்ஸ் வேணும். அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு அதிக எனர்ஜி வேணும் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா அது கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். அதிகமா எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 14 என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நிறைய ஏஐ யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு இடங்களையும் டேட்டா சென்டர்ஸ் வேணும். அந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கறாங்க இது பண்றாங்க அப்படிங்கிறப்ப அது அதிகமா யூஸ் பண்ண அந்த இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக கூல் பண்ணணுங்கிறப்ப அதுக்கு நிறைய வாட்டர் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேணும் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணியுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. அதுக்குன்னு குறிப்பிட்ட அளவு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 15th என்ன அப்படின்னா, நம்ம முழுக்க முழுக்க ஏஐ சார்ந்துதான் இருக்க போறோம் அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன கேள்விகள் கூட நம்ம ஏஐ கிட்ட தான் கேட்க போறோம். ரொம்ப சின்ன கேள்வி இதெல்லாம் அப்படியா? இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜிபிஎஸ்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூகுள் மேப் அந்த மாதிரியான ஜிபிஎஸ் மாதிரியான விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாருமே யார்ட்டையும் போய் அட்ரஸ் கேட்கறதே கிடையாது. அது ஏதோ ஒரு ஒரு தரக்குறான விஷயம் மாதிரி யார்ட்டையும் கேட்க முதலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெரியாத ஊருக்கு போறோம் அப்படின்னா பக்கத்துல வெளியே இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேட்போம். இந்த மாதிரி இங்க இங்க போகணும், எங்கிட்டு போ லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. மேப் இருக்கு. நம்ம பாட்டு யார்கிட்ட கேட்கணும், மேப் போற வழியில போயிடலாம். மேப் சடனா எங்கிட்ட ஒரு இடத்துல ஒரு 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 பள்ளத்துக்குள்ள எங்கிட்ட கொண்டு போய் விட்டுச்சு வச்சுக்கோங்க. மேப்புக்கு அந்த இடத்துல பள்ளம் இருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு பள்ளம் தோணுனா இருக்குமான்னு தெரியல. அப்படி போய் விட்டுருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப முழுக்க முழுக்க நம்ம மேப்பை நம்பி போயிட்டோம். அந்த நிலைமை வந்துட்டோம்ல. இதே மாதிரி எதுக்குனாலும் ஏஐ நம்பி தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 15 விஷயங்கள் தான் இது படிக்கிறப்பவே இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல நீங்க இப்பவே என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறதாகட்டும், நீங்க இந்த 15ல எந்த விஷயம் நடக்கவே கூடாது, எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஏஐ மாதிரியான டெக்னாலஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.